தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் உங்கள் அவயவங்களை, உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய சரீரம், அவயவம் சொன்னா எங்களோட பேச்சும் வரும், எங்களோட பார்வை வரும், கேட்கிற காரியங்கள் வரும், நாங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளதான் வரும். என்ன சொல்றாரு? பேசினான, பார்த்தான, கேட்டான, என்னத்தை செய்தாலும் அதை பாவத்துக்கென்று ஒப்பு கொடுத்து பாவ காரியங்களை செய்யாதபடி தேவனுக்கென்று நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. நீதிக்குரிய ஆயுதம் என்ன? நீதி. ஆவியானவர் வரும்போது யோவான் 16 பாவத்தை, நீதியை, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவாரு. ஏன் பாவத்தை? ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுபட்டு நீதியில வாழ்ந்து நியாயத்திற்குள்ள நிற்க வேணும். இதுதான் அவருடைய முக்கியமான பிரதானமான நோக்கம், வேலை. இங்கேயும் அதுதான் சொல்றார். நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க சரீரம். இவங்களுடைய சரீரம், நாங்கள் செய்கிற வாழ்க்கை தேவனுடைய நீதியின்படி வாழுகிறோமா? காரியங்களை செய்கிறோமா? பேசுகிறோமா? பார்க்கிறோமா? கேட்கிறோமா? அவயவங்கள் தேவனுடைய நீதிக்குரியதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாங்க பார்க்கணும். ஒவ்வொரு நாள் என்ன காரியத்தை நாங்க செய்ய போனாலும் தேவனுடைய நீதிக்குரிய விதமாக எங்களுடைய சரீரங்கள் நீதிக்குரிய காரியங்களை செய்கிறதாக எங்களுடைய அவயவங்கள் இருக்கிறதா, செய்கிறதா, வாழுகிறதா என்பதை பார்க்கணும். வசனத்தை கேட்கிறதல்ல, வசனத்தை பிரசங்கிக்கிறதல்ல, வசனத்தை படிக்கிறதல்ல, வசனத்தின்படி வாழ வேண்டும். அதான் நீதிக்குரிய ஆயுதங்கள். சரீரம் வசனத்தின்படி வாழ வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும். வேதத்தை சும்மா படிக்கணும்னு படிச்சவங்க, கதைக்கு தெரிஞ்சவங்க அதை போதிக்கலாம், அதை பேசலாம். அதை அநேகர் செய்கிறத நாங்க பார்த்துருக்கிறோம். அதை பேசலாம். ஒரு காரியத்துக்கு நேரத்தை கொடுத்து அதையே படிச்சு அதை பேசலாம், பிரசங்கிக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதன்படி வாழாத பட்சத்துல நீங்க படிக்கிற, நீங்க போதிக்கிற, நீங்க பேசுகிற அந்த வேதத்தின்படி வாழாவிட்டால் அதான் நீதிக்குரிய ஆயுதங்களாக சரீரத்தை ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை, வேதத்தின்படி வாழுகிற வாழ்க்கை. அப்படி வாழாவிட்டா உங்களோட பிரசங்கம் பிரயோஜனம் கிடையாது, நீங்க வேதத்துக்கு நேரம் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது, போதித்தும் பிரயோஜனம் கிடையாது, படிப்பிச்சும் பிரயோசனம் கிடையாது. வாழணும். வாழுகிறோமா? ஆவியானவர் முதலாவது எங்களை வேதத்துக்கு நேரம் கொடுக்க உதவி செய்து, அதை தேட தியானிக்க எங்களுக்கு உதவி செய்து, அதன்படி வாழ்ந்து எங்களுடைய அவயவங்கள் நீதிக்குரிய அவயவங்களாக கிரியை செய்து தேவ சமூகத்துல நித்தியத்துல போய் நிற்கத்தக்கதாக என்னையும் உங்களையும் தொடர்ந்தும் வழி நடத்துவாராக. ஆமென்.